வணக்கம். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி புதிய மின் இணைப்பு இந்த மின் இணைப்பு நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் 12 கிலோவாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும், சொந்த இடமா இருக்கணும், அதுக்கு சொத்துக்கள் உங்கள் பேரில் இருக்கணும், சுயதொழில் செய்பவராக இருக்கணும். சரி, இந்த மின் இணைப்பை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, என்னென்ன தொழில் செஞ்சிங்கன்னா இந்த மின் இணைப்பு வாங்கலாம் நீங்கள். சரி, இப்போ வாங்க, என்னென்ன ஆவணங்கள் தேவை, முதல்ல என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா, சேல்ஸ் டீடு, பார்ட்டிஷன், கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர், கம்ப்யூட்டர் பட்டா, இல்லைன்னா ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட். இதில் ஏதாவது ஒரு ஆவணங்கள் நீங்கள் கொடுத்தா போதும். அதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வேணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அப்புறம் சிஇஐஜி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சிஐஜி சர்டிஃபிகேட்டும் இதில் அப்ளை பண்ணுறதுல வைக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து எந்தெந்த தொழில்கள்லாம் அடங்கும். இது என்ன டேரிஃப், என்ன மின் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ், அதாவது தொழிற்சாலை மின் இணைப்பு. நீங்கள் 12 கிலோவாட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்க இந்த மின் இணைப்பை வாங்கிக்கலாம், தொழிற்சாலை நடத்துகிறேன். சரி, எந்தெந்த தொழில்கள்லாம் இதில் அடங்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, பேக்கரி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, பேட்ரி சார்ஜிங்கு, பயோடெக்கு, பாடி பில்டிங் யூனிட்டு, அப்புறம் பல்க் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் டெய்ரி யூனிட்ஸு, டேட்டா சென்ட்ரு, ஐடி இண்டஸ்ட்ரி, அப்புறம் அதர் இண்டஸ்ட்ரியல், அப்புறம் சா மில்ஸு, சில்க்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியலு, அப்புறம் வெட் கிரைண்டிங் பண்ணுறது, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் நிறைய பேர் கமர்ஷியலே வச்சுருப்பாங்க. அவங்களாம் இதில் மாற்றிக்குங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு 3Bயாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இதோட டேரிஃப் இது 3B இதில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் குறைவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு 12 கிலோவாட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா இது பண்ணிவிடுங்க. இப்போ சா மில் இருக்குது, அப்புறம் காஃபி பம்பிங் இருக்குது. இந்தந்த வகையான உங்களுக்கு தொழில் செய்கிறவங்க இதில் இது பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் வேணுங்கிறவங்க அதை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நிறைய பேர் என்ன இது கூட தெரியாமல் கமர்ஷியல்லே வச்சு பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அந்த கமர்ஷியல் சர்வீஸ்லேருந்து நீங்கள் 3Bயாக மாற்றிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே 3Bயோட ரேட் என்னன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், அதில் செக் பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட்னா, நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு பர்சன்டேஜில் காட்டுது. தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது போக மற்ற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் இன்னொரு ரிக்வஸ்ட்னா, எனக்கு கமெண்டில் நிறைய வருது, ஒவ்வொரு இதுக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஷிஃப்டிங்கு, டேரிஃப் சேஞ்சு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ணி புது சர்வீஸுக்கு இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, எனக்கு 17K கேட்குறாங்க, 10K கேட்குறாங்க, டேரிஃப் சேஞ்சுக்கு 3K கேட்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூடுதலாக லஞ்சம் கேட்கக்கூடாதுங்கிறது தான் ஆன்லைன் ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பதிவு பண்ண உடனே எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிவிடுங்க. இல்லை புது சர்வீஸாக இருந்தால் மொத்த பேமெண்ட்டும் நீங்கள் கட்டிடலாம். 5889 இன்னும் வரும் சிங்கிள் பேஸுக்கு. அதனால் அந்த மாதிரி பணங்கள்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ஆன்லைன் பேமெண்ட்டை அவங்க கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் காத்திருக்கிறதுல தப்பு கிடையாது, சரிங்களா? அப்போது வரலும் கொஞ்சம் காத்துட்ருங்க. நமக்கு வேலை ஆகணுன்றதுக்காக அவங்க கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டு உடனே முடிக்கணும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க கேட்க தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் கால நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் காத்துட்ருக்கணும். அது போக உங்களுக்கு அப்படி இல்லை, பணம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நம்பர், இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். வேணாம், எனக்கு லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதில் போய் பண்ணிக்கிங்க.
நீங்கள் கொடுக்கறதுனால தான் அவங்க வாங்குறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்காம எவ்வளோ நாள் ஆனாலும் காத்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு அப்ளிகேஷன் பதிவு பண்ணாலும் 30 நாளைக்கு மேலே உங்களுக்கு பெண்டிங் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து இப்போது வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு துரிதமாக வந்து வேலை முடிக்கிறது தான் பார்ப்பாங்க. நீங்கள் பணம் கட்டிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் காத்திருக்கிறதால் தப்பு இல்லை. ஒரு 30 நாள் காத்திருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் வேலை வந்து முடிஞ்சிடும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டியதில்லை. திரும்ப நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம எந்த மின் இணைப்புக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எந்தெந்த மின் இணைப்புகள் எந்தெந்த தொழில் செஞ்சால் இந்த சர்வீஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி பதிவு பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எந்த நோக்கத்துக்கும் போடலை. எல்லாரும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோக்கெல்லாம் போடுறேன். அதனால் வந்து வேறு எந்த வித மோட்டிவேஷனும் இதில் கிடையாது. சரி, நாங்கள் இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னால் என் வழக்கம் போல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டுக்கு கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி என்டர் த மொபைல் நம்பர், வழக்கமாக எல்லா மின் இணைப்பும் போடுற மாதிரி பர்மனெண்ட் மொபைல் நம்பர், ஆதார் கார்டை கூட இணைச்சிருக்க மொபைல் நம்பர் போட்டுங்க, அதான் சேஃபு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. வழக்கம் போல் உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் என்ன மெயில் ஐடி என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலிடேட் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்தோடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டவுனா நகரமா அதுன்றது இதில் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரிவு என்னவோ அந்த பிரிவு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. சரியாக இதெல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணலைன்னா உங்களுடைய பிரிவு வந்து அங்கே தப்பாக வரும். அதனால் வந்து மாவட்டம் சரியாக செலக்ட் பண்ணிக்கிங்க, தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்தவரையிலும் இந்த மின் இணைப்பு பதிவு பண்ணுறது ஒரு நல்ல லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த சிஇஜி அந்த சர்டிஃபிகேட் வந்து பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அவர் பண்ணி அதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிவியராக பார்ப்பாங்க. அதனால் வந்து அது இன்ஸ்பெக்ஷன் வந்து ஏடி வருவாங்க, இல்லைன்னா செயற்பொறியாளர் அவங்க வருவாங்க. லைசன்ஸ் ஹோல்டரை வச்சு பதிவு பண்ணுறது சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மின் கோர்வை பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னே கொடுத்துருங்க. அடுத்து உரிமையாளர் வந்து ஓனர் தான் கொடுக்கணும், ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடாது. ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்ஓசி வச்சு நீங்கள் கொடுத்துங்க, இல்லைன்னா 2 பேர் பேர்லன்னா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துங்க. அடுத்து கட்டெழுத்து விவரம் வந்து இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துங்க. அப்புறம் வந்து தொடர்பு முகவரியும் விண்ணப்ப முகவரியும் ஒன்றான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. இதை நான் சும்மா ஒரு இது மாடலுக்காக தான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் சன் ஆஃபா, டாட்டர் ஆஃபா, ஒய்ஃப் ஆஃபா அது மாதிரி போட்டுங்க. இல்லைன்னா அந்த நிறுவனத்தோட பேர் போடணுன்னா இதை போட்டுட்டு நிறுவனத்தோட பேர் போட்டுக்குங்க. அப்புறம் வந்து கதை விளக்கன்னு உங்களுக்குன்னு அந்த தொழிற்சாலைக்குண்டு டோர் நம்பர் கொடுத்துங்க. அடுத்து வந்து தெரு பேர், அடுத்து வந்து பின்கோட் நம்பர், அடுத்து வந்து இதுதான் முக்கியமானது. இதில் தான் நீங்கள் சரியாக பார்த்து பண்ணணும். மின் விதி தொகுப்பு டேரிஃப்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ பதிவு பண்ண பொறுத்து வந்து டொமஸ்டிக் சர்வீஸ் கிடையாது. அதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் பண்ண போகிறீங்க, இண்டஸ்ட்ரியல் சர்வீஸு. இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்ரோ, இண்டஸ்ட்ரியல் நான் மெட்ரோன்னு இருக்குது. இதை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் மெட்ரோவில் இருக்கீங்களா மெட்ரோவில் இருக்கீங்களா அப்படிங்கிறது. நகராட்சி அந்த மாதிரி பெரிய நகராட்சியில் இருக்கிறவங்க இந்த வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்ரோ கொடுத்துங்க. இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்க இண்டஸ்ட்ரியல் நான் மெட்ரோன்னு கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் அதை சொன்னேன் இல்லையா, அகர்பத்தி மேனுஃபேக்சரிங், பேக்கரி மேனுஃபேக்சரிங், பேட்ரி சார்ஜிங், பயோடெக் பயோடெக் லேபில் வந்து 12 கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க இந்த 3B அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் கமர்ஷியலில் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து 3B அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பல்க்கு மில்க் வெண்டர் பூத்ஸுன்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த டேரிஃபெல்லாம் வந்து உங்களுக்கு
க்ரீன் ஹவுஸு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இதில் வந்துடும். இந்த டேரிஃபெல்லாம் வந்து இதில் வந்துடும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியலு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் கூட வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் கூட வந்து உங்களுக்கு 3Bயில் வந்துடுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரைஸ் மில்னு போடுறேன். சும்மா நான் ஒரு இதுக்காக போடுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சப் கேட்டகரி எதில் வருதோ, என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் வகைகளை இதில் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எதுவுமே இந்த இண்டஸ்ட்ரியில் எதுவுமே வரலன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. ரைஸ் மில் அபோவ் 12 கிலோவாட்டுன்னு நான் சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் மில் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ரைஸ் மில் அபோவ் 12 கிலோவாட்டுன்னு போட்டுங்க. மின் தேவை வகை வந்து 12 கிலோவாட்டுக்கு மேலே வரதுனால நீங்கள் வந்து 3 பேஸை தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். சிங்கிள் பேஸு வராது, அதனால் வந்து 3 பேஸ் போட்டுக்குங்க. விண்ணப்பதாரருக்கு ஒரு மின் இணைப்புக்கு இதில் எப்பவும் கேட்குறது தான், அதில் வந்து நோன்னு கொடுத்துங்க. விண்ணப்பதாரருக்கு வேறு ஏதேனும் மின் இணைப்புகள் இருந்தால் அதன் விவரங்களை கொடுங்கன்ற அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெஷல் வேறு என்ன சர்வீஸ் இருந்தால் எஸ் கொடுத்து அதோட விவரங்களை கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் கட்டணங்கள் விண்ணப்பதாரரின் வளாகத்தில் பெயரிலோ ஏதாவது அந்த சர்வீஸ் வந்து அங்கே அந்த இடத்துல இருந்து எதனா வந்து பெண்டிங்கில் இருந்துன்னா எஸ் கொடுத்து அதோட விவரத்தை கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குன்னா அந்த ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுத்து பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி தனியாக வராது, அதனால் வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆட் ஆகிடும். ஜிஎஸ்டிக்கு நீங்கள் 1 இயர் கழிச்சு உங்கள் எவ்வளோ கட்டினீங்கன்னு கேட்டினா கூட அந்த பிரிண்ட் அவுட்டோடு கொடுப்பாங்க. அதனால் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க. அடுத்து பார்த்து மின் கம்பி அமைப்பு முடிக்கப்பட்ட தேதின்னு கேட்குறாங்க. அதனால் என்னைக்கு பதிவு பண்ணுறீங்களோ அந்த தேதி போட்டுங்க. வெதர் த இன்ஸ்டாலேஷன் ப்ரொவைடுன்றாங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆர்சிடி பொறுத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வெல்டிங் செட்டு இந்த 3Bலே வந்து வெல்டிங் செட்டு வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னா எஸ் கொடுத்துங்க, வெல்டிங் செட் வேணான்னா நோ கொடுத்துங்க. உங்களுக்கு கட்டிடத்தின் உயரம் வந்து 15 மீட்டருக்கு குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் எஸ் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி 15 மீட்டருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து நோ கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து அதை கரெக்டாக கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வந்து போட்டுங்க. இதெல்லாம் வந்து டொமஸ்டிக், இது பவர் லோடுன்னு கேட்குறாங்களா, இதில் வந்து தொழிற்சாலை மின்னவில் போட்டுங்க. உங்களுக்கு எத்தனை கிலோவாட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. வெல்டிங் செட் வச்சுருந்தா அந்த வெல்டிங் செட் வந்து இங்கே போட்டுங்க, அது எத்தனை வெல்டிங் செட்டு எவ்வளோ வாட்ஸ் இதில் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா மோட்டர் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 20 போடுறேன், 20 ஒன்று வந்து 1000 வாட்ஸ் அப்படி போடுறேன். எனக்கு இப்போ 20 கிலோவாட் வந்துடுச்சு. நீங்களும் வந்து உங்களுக்கு எத்தனை ஹெச்பி தேவையோ அதில் வந்து அத்தனை ஹெச்பியை கிலோவாட்டை கன்வெர்ட் பண்ணி வேணால் இங்கே போட்டு விட்ருங்க. ஏன்னா மோட்டார் அதில் ஹெச்பின்ற கணக்கில் இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்து அதை வேணால் போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் 20 கிலோவாட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுச்சு. டிமாண்ட் அப்ளைடு பாரு 20 கிலோவாட் அப்படி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எனி அதர் டாக்குமெண்ட். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நமக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசெண்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு கிளிக் பண்ணாதீங்க, எனி அதர் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து உங்கள் டாக்குமெண்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸ்கேன் பண்ணிங்க, அடுத்து உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலாக வச்சுங்க. எவ்வளோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 3 MBக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து சேல்ஸ் டீடா, பார்ட்டிஷன் டீடா, கிஃப்ட்டு இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து 300 KB தான் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 300 KB. டாக்குமெண்ட் வந்து 3 MBக்குள்ளே தான் இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதனால் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை லைக் மூலிமா தெரிவிச்சிங்கன்னா நான் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றத வேணால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து CEIG சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அது வந்து லைசன்ஸ் ஹோல்டர் வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று என்க்ளோஸ் பண்ணுவார், ஸ்கேன் பண்ணி அது வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கணும்.
அடுத்து இதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். அந்த ஐ அக்ரின்னு கொடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஐ அக்ரி கொடுத்துட்டு இதோட இந்த டாக்குமெண்ட் கோடு பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1 அனெக்சர் 2 டெஸ்ட் கோட் காப்பி இதெல்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் நான் வந்து டெம்பரவரி சப்ளை அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை கூட என்க்ளோஸ் பண்ணி ஆஃபீஸில் கொடுக்கணும். டெஸ்ட் கோட் காப்பியை ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், அது பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். பேமெண்ட் ஆப்ஷனில் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் பே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட் மொத்தம் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் வந்து அவங்களும் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அழுத்துனீங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட்டுக்குள்ளே போனால் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதில் வந்து டைரெக்டாக ஷோ ஆகும். உடனே அப்படியே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷனு, டேக்ஸ் ரெசிப்ட்டு, டாக்குமெண்ட்டு, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனு, சிஇஏஜி சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய மின்வாரிய அலுவலகம் எதுவும் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இடத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒயரிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு, கெப்பாசிட்டர் முக்கியமாக கெப்பாசிட்டர் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.